கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் நாளிலே இந்த டெய்லி ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 4 மாதங்கள் தேவன கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை கரம் பிடிச்சு ஒரு நாளும் தேவனோட வார்த்தை நம்மளோடு இடப்பட்டு நமக்கு எல்லாத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து நம்மளை அற்புதமாக நடத்தினார். அந்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இதோ இந்த மே மாதத்தின் முதல் நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவன கர்த்தருடைய கரம், அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய ஆசீர்வாதம் சதாக்களும் உங்கள் மேலே இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் கூட இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலியமா தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 43:19. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இதோ புதிய காரியங்களை செய்வேன். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த மே மாதம், இந்த மாதம் 5வது மாதம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுதோ, என் தேவை எப்படி இருக்கிறது, என் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என் காரியங்கள் எப்படி இருக்கிறது, என் பலவீனம் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது, இந்த மாதம் நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேவன கர்த்தர், வாக்குத்தத்தத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களை பார்த்து தேவன் வாக்குறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ உங்க வாழ்க்கையில இந்த மாசம் முழுவதும் புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். ஆமென். அது இப்பொழுது தோன்றுகிறது. ஆமென். வனாந்திரத்தில் உங்களுக்கு நான் வெளிகளை உண்டாக்குவேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த மாதம் முழுவதும் உங்க வாழ்க்கையில தேவன் புதிய காரியங்களை செய்து உங்க வாழ்க்கையில அற்புதமா நடத்த போகிறாரு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த வேதனை, கண்ணீர், துக்கங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் நீக்கி இந்த புதிய மாதத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, மகன், புதிய காரியங்களை செய்ய போறேன், வனாந்திரத்துல வெளிகளை திறக்க போறேன். இது வரைக்கும் மூடப்பட்டிருந்த எல்லா வாசல்கள், அடைக்கப்பட்டிருந்த எல்லா வாசல்கள், அடைக்கப்பட்டிருந்த எல்லா தடைகளை கர்த்தராகிய தேவன் நான் நீக்கி இதை ஒரு வாசல் திறக்க போறேன். இந்த மாசம் உங்க வாழ்க்கையில புதிய நன்மைகள், புதிய அதிசயங்கள், புதிய அற்புதங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய தேவனுடைய கிருபை, புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை முடிசூட்ட போறாரா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரா. நீங்க செய்யக்கூடிய ஒரே காரியம் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும், சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும். 3 காரியங்கள். 1, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்கள். 2வது, அன்று அற்புத செய்ய புது கருத்து சொன்னா தேவனுடைய அற்புதத்தை பெற்று சாட்சி சொல்லுங்கள். சாட்சி சொல்லி இயேசுவின் நாமத்தை கனப்படுத்துங்கள். இந்த மாசம் முழுவதும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்து உங்களை வெளிநடத்த போகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஏசப்பா, இந்த நெல்லவேலிக்கா ஸ்தோத்திரம். இந்த டெய்லி மூலியமா இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற, நம்புகிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இந்த நிமிஷம் கொண்டே புதிய காரியங்கள் நடக்கப்படியா ஜெபிக்கிற சுவாமி. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இருந்த வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் நீங்கி புதிய காரியங்களை செய்து புதிய நன்மை, புதிய அதிசயம், புதிய வாசல்கள், புதிய கிருபைகள் உண்டாக்கி இந்த மாசம் முழுவதும் அப்பா உங்க நாமத்தை கனப்படுத்த கிருபை செய்ய ஜெபிக்கிறப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.